இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக ஆட்சியாளர்கள் நடத்திய முறைகேடுகள் அமலாக்கத்துறையில் நாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவெங்கும் நாறிக்கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க்கில் நடந்த முறைகேடு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. பல ஊடகங்கள் அதை பற்றி பேச மறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவுடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவருடைய ஊழல் தருமபுரி மாவட்டத்திலே சந்தி சிரிக்கிறது. அதற்கு யார் காரணம் என்று கேட்டால், திமுகவை சார்ந்தவர்களாலேயே MRK பன்னீர்செல்வனுடைய மானம் கப்பல் ஏறுகிறது. அவருடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுகிறது. குற்றம் சாட்டியது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களோ அதிமுகவை சார்ந்தவர்களோ அல்ல. MRK பன்னீர்செல்வமும் அவருடைய உதவியாளரும் தருமபுரி மாவட்டத்தில் எந்த நலத்திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை. MRK பன்னீர்செல்வத்தினுடைய உதவியாளரும் திமுகவுடைய IT விங்கை சார்ந்த ஒருவரும் தருமபுரி மாவட்டத்தில் வசூல் செய்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள் என்று திமுகவை சார்ந்தவர்கள் தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். யார்? திமுகவின் முக்கிய நிர்வாகிகள். இந்த செய்தியை பகிரங்கப்படுத்தியது யார் என்று கேட்டால், நக்கீரன் என்கின்ற ஒரு ஊடகம். இந்த நக்கீரன் ஊடகம் திமுக எதை செய்தாலும், எவ்வளவு மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும், திமுக ஒரு உத்தமமான இயக்கம், ஒரு அற்புதமான இயக்கம், இன விடுதலைக்காக போராடுகின்ற இயக்கம் என்று முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்கின்ற ஏடு நக்கீரன் ஏடு. இந்த நக்கீரன் ஊடகம், அந்த நக்கீரன் ஊடகத்தாலேயே முடியவில்லை, அவர்களாலேயே தாங்க முடியவில்லை, அவர்களாலேயே முட்டு கொடுக்க முடியவில்லை, அவர்களாலேயே தாங்கி பிடிக்க முடியவில்லை. ஆகவே வேறு வழி இல்லாமல் திமுகவில் நடந்த அந்த முறைகேட்டை தருமபுரி மாவட்டத்தில் MRK பன்னீர்செல்வம் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பற்றி நக்கீரன் ஊடகமே செய்தி வெளியிட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரை திமுகவின் சார்பில் தருமபுரி மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சர் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்ற MRK பன்னீர்செல்வம். அது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு தரகு வேலை பார்க்கின்ற MRK பன்னீர்செல்வம். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு தரகு வேலை பார்த்தால் மட்டும் போதாது, பின்தங்கிய தருமபுரி மாவட்டத்தையும் நாசமாக்க வேண்டும் என்றுதான் MRK பன்னீர்செல்வத்தை தருமபுரி மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சராக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் நியமித்தாரா என்று நாம் கேட்கவில்லை. திமுகவை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களிலே பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் MRK பன்னீர்செல்வத்தை பற்றி அவதூறாக பதிவு போட்டு விட்டார்கள் என்று சொல்லி திமுகவை சார்ந்த பல நிர்வாகிகள் மீது தருமபுரி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டு, அந்த புகாருக்கு ஆளான திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் தருமபுரி SP அலுவலகத்தில் அழைத்து விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி அற்புதமான ஆட்சி, எப்படி அற்புதமான அமைச்சர், எப்படி அற்புதமான கட்சி, எப்படி அற்புதமான கட்சி நிர்வாகிகள். திமுக பேர் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தெலுங்கிலே ஒரு பழமொழியை சொன்னார் ஸ்டாலின், பேரு பெத்த பேரு தாக நீளி லேது. அதை மட்டும் தடுமாறாமல் பிழை இல்லாமல் சொல்லிவிட்டார். எழுதி கொடுப்பதை கூட சரியாக படிக்க முடியாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொடுக்காமலேயே தெலுங்கு பழமொழி மட்டும் தடுமாறாமல் தத்தளிக்காமல் பிழை இல்லாமல் சொல்லிவிட்டார். இப்படி சொன்ன அந்த பழமொழிக்கு அந்த கட்சியே இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது, அந்த கட்சியே இன்றைக்கு உதாரணமாகி இருக்கிறது. தருமபுரி மாவட்ட மக்களுக்கு தேவையான காவிரி உபரிநீர் திட்டத்தை பற்றி வேளாண்மைத்துறை அமைச்சர் என்று வாயிலே பேசுகின்ற MRK பன்னீர்செல்வம் கண்டுகொள்ளவில்லை. தருமபுரி மாவட்ட இளைஞர்கள் வேலை இல்லாமல் ஈரோடு, கோவை, திருப்பூர், பெங்களூர், இன்னும் மற்ற மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய அவல நிலை இருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் GK மணி அவர்கள் பேசினால் அங்கே பேச அனுமதிப்பதில்லை. ஆனால் அந்த மாவட்டத்தின் அமைச்சராக இருப்பவர் அந்த பின்தங்கிய மாவட்டத்தில் சுரண்டுகின்ற வேலையை, வசூலிக்கின்ற வேலையை அவருக்கு உதவியாளராக இருப்பவர் ஒருவரை வைத்து செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாம் சொல்லவில்லை, திமுகவை சார்ந்தவர்களே சமூக வலைதளங்களிலே பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது? வசூலில் ஈடுபடுகின்ற ஆட்சியாகத்தான் இருக்கிறதா என்று நாம் கேட்கவில்லை, தருமபுரி மாவட்ட மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தில் திமுக என்ற ஒரு கட்சி மூழ்கி கொண்டிருக்கிறது.
தருமபுரி மாவட்டத்தில் திமுகவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் சென்ற தேர்தலில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். அப்படி அவல நிலையில் இருக்கின்ற திமுக தருமபுரி மாவட்டத்தில் முற்றும் இல்லாமல் போய்விடும் என்கின்ற நிலைதான் நிலவுகிறது என கூறிக்கொண்டு, தமிழகத்தை இவ்வளவு மோசமாக பாழடைந்த ஒரு தமிழகமாக மாற்றுவதற்கு திமுக தொடர்ந்து முயற்சிக்கின்றது. திமுகவிடமிருந்து எப்படி இந்த தமிழகத்தை, இந்த தமிழக மக்கள் காப்பாற்றிக் கொள்ளப் போகிறார்கள் என்ற ஏக்கமே மிஞ்சுகிறது என கூறிக்கொண்டு, இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.